வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இறால் தொக்கு தான் பண்ண போகிறோம். ஒரு தடவை இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன். புளி ஒரு 4 கொட்டை புளி அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 நல்லா பழுத்த தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன், மட்டன் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். இதுலேயும் அதே மசாலா தான் எடுத்திருக்கேன். மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இது இறால் கழுவி அதில் நம்ம பரட்டி வைக்கிறதுக்காக இந்த பொடி. தாளிப்புக்கு ஒரு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் எடுத்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, மல்லி இலை. இறால் சுத்தம் பண்ணிவிட்டு வடிகட்டியில் வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா கீழே வடிஞ்சிடணும். நம்ம தொக்கு பண்ணுறதுனால இறாலை 2-3 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ இறால் வாங்கியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கழுவி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ண இறாலில் தேவையான அளவு உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி வச்சுருங்க. இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2ஐயும் நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க. தக்காளியும் நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க. பிசைஞ்சு வச்சுக்கிட்டாலும் சரி, இன்றைக்கி நான் பொடியாக வெட்டி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்க வச்சுருக்க பொருளெல்லாம் போட்டு தாளித்து, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து வதக்கிட்டு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. மூடி போட்டு அந்த தக்காளி தூள் பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் வேக வைங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. மூடி போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். அதுக்கப்புறம் மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு நல்லா கிளறி கொடுத்து புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து நல்லா கிளறுங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 250 ml தண்ணி ஊற்றியிருக்கேன். நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம மசாலாவை வேக வச்சு எடுத்தோம்னா தான் கிரேவி நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. வற்றி நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு, இப்போ இன்னொரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மசாலா கலந்து வச்சுருக்கிற இறாலில் போட்டு நல்லா பரட்டுங்க. ஒரு 4 நிமிஷம் டைம் பார்த்துக்கோங்க. 4 நிமிஷம் பரட்டினா போதும். ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் பரட்டி எடுங்க. மூடி வச்சு நல்லா வேக வைங்க. இதிலேருந்து தண்ணி நிறையா வரும். அதனால் தண்ணி ஊற்றாமல் இந்த தண்ணியிலையே 4 நிமிஷம் நல்லா வெந்தால் போதுமாக இருக்கும். 4 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இறாலை நம்ம பண்ணி வச்சுருக்க கிரேவியில் சேர்த்துக்கலாம். இதுலேயும் உப்பு காரம்லாம் சேர்ந்துருக்கும். நம்ம எல்லாமே போட்டு தான் பரட்டி வச்சுருப்போம். ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு சிம்மில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக மல்லித்தழை சேர்த்து பரட்டி எடுத்துக்கோங்க. இறால் தொக்கு ரெடி. இறால் வாங்கினா இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.